மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரி முதல்வர், இன்றைய விழா நாயகர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா, மாணவர் நல முதன்மையர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தமிழ்துறை தலைவர் முனைவர் பே. மகேஸ்வரி அம்மா, பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பாரதியார் உயராய்வு மையம் ஆய்வு மையத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய முனைவர் சித்ரா அம்மா, பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் கவிஞர் அம்சப்பிரியா உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கம். இந்த நிகழ்வு தொடங்க முயற்சி செய்யும்போது பல்வேறு பணிகளுக்கு இடையில் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட செயலாளர்கிட்ட நான் ஒரு செய்தி அனுப்பினேன். சார், ரொம்ப நெருக்கடியான சூழலாக இருக்குது, இந்த கருத்தரங்கத்தை இப்போ நம்ம நடத்துகிறது எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு தெரியல, நம்ம இந்த மாதம் முடிந்து அடுத்த கல்வியாண்டு இந்த நிகழ்வு நடத்தலாமா அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒரு செய்தி அனுப்பினேன். ரொம்ப யோசித்து அனுப்பினேன். அவர் அதை படித்து பார்த்துட்டு திருப்பி எங்களிடத்தில் நேரில் பேசும்போது சொன்னார், சார் போராடுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த சொல் ஐயாவிடம் இருந்து வந்ததாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னம்பிக்கையை விதைத்து செல்கின்ற அவரை பற்றிய கருத்தரங்கத்தில் பூபாலன் ஐயாவிடமிருந்து வந்த நண்பரிடமிருந்து சென்ற சொல் போராடுவோம் அப்படின்னு. அந்த சொல் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று நான் சொல்வேன். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்த கவிதாசன் ஐயாவிற்கு முதலில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்திலே விதைத்து இந்த நிகழ்விற்கு நல்லதொரு வரவேற்புரை சொல்லி தன்னைத்தானே சிறப்பாக வரவேற்று கொண்டு பூபாலன் தன்னைத்தானே சிறப்பாக வரவேற்று கொண்டு இலக்கியம் குறித்தும் வாசிப்பு குறித்து பல்வேறு சிந்தனைகளை நம் முன் வைத்து நம் அனைவரையும் வரவேற்ற பூபாலன் அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு தலைமையுரை நல்கிய முதல்வர் அவர்கள், முதல்வர் பேசியதை கேட்டு சித்ராமா சொன்னாங்க, இவர் தமிழ்துறை பேராசிரியரோ என்று. பல நேரங்களில் அவர் எங்களோடு பயணிக்கிற சூழலில் ஒரு தமிழ்துறை பேராசிரியராகவே மாறிவிடுகிறார். அதற்கு காரணம் அவருடைய தந்தை என்று பல முறை அவர் சொல்லி சிலாகித்துக் கொள்வார். ஏன்னா அவருடைய தந்தை ஒரு நல்ல தமிழாசிரியர், நாடறிந்த பேச்சாளர். அப்படிப்பட்ட முதல்வர் எந்த நேரத்திலும் நாம் எந்த நிகழ்வை குறித்து கேட்டாலும் அதற்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி ஊக்கமளித்து நிகழ்வு சிறக்க பல்வேறு வகைகளில் உதவியிருக்கிறார். முதல்வர் அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நூல் வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தியிருக்கின்ற முனைவர் சித்ராமா அவர்கள் புத்தகங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து கவிதாசன் ஐயாவுடைய படைப்புகளும் அவருடைய நூல்களும் குறித்து ஒரு திறனாய்வும் ஒரு ஆய்வு கட்டுரையாக இந்த இடத்திலே பல்வேறு கருத்துக்களை வழங்கி பத்ம விருதுகளை ஐயா பெற வேண்டும், ஐநா சபையிலே இவருடைய உரை நிகழ வேண்டும் என்று சொல்லி பல்வேறு சிந்தனைகளை நம்முள் எடுத்துரைத்து ஒரு நல்ல ஆய்வுரையை தந்த முனைவர் சித்ரா அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய கல்லூரியினுடைய மாணவர் நல முதன்மையர், முன்னாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் ரே. முத்துக்குமரன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாணவரிடத்திலும் தன்னுடைய சிந்தனையை விதைத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை கொடுப்பவர். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அவருடைய நிலை அறிந்து அவருடைய திறன் அறிந்து அவர்களுக்கு பணியை ஒதுக்கி கொடுப்பார். இந்த கருத்தரங்கத்திற்கும் முதலில் அடிகோடியவர் அவரே. அவரிடத்தில் பூபாலன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த கருத்தரங்கு நடத்துவது குறித்து நிகழ்வது குறித்து கருத்துரைத்து இந்த நிகழ்வை எவ்வாறு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். எப்படி தான் படித்த படிப்பு ஒரு மனித உறவை பலப்படுத்தும் என்று சொல்லி கவிதாசனுடைய சிந்தனைகளை முன்வைத்து வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார். ஐயா, உங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தமிழ்துறை தலைவரும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலருமான அன்பு சகோதரி முனைவர் பே. மகேஸ்வரி அம்மா அவர்கள் கவிஞர்களுடைய பரம்பரையெல்லாம் தன்னுடைய கருத்துரையில் எடுத்துரைத்து கவிதாசன் ஐயா அவருடைய கவிதைகளினுடைய சிறப்புகளை கூறி பல்வேறு கருத்துக்களை கூறி வாழ்த்துரை வழங்கிய முனைவர் பே. மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அடுத்ததாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர், வாசிப்பு குறித்து எந்நேரமும் நேசிப்போடு இருப்பவர், மாணவர்களுக்கு வாசிப்பினுடைய அருமையை எடுத்துச் சொல்லி நூல்களை பரிசாக வழங்கி நூலகத்தை ஏற்படுத்தி கொடுத்து எப்படியெல்லாம் மாணவர்களை நூல்களை வாசிக்க செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை முன்வைப்பவர். அப்படிப்பட்ட அம்சப்பிரியா அவர்கள் ஒரு சிறந்த வரியை சொல்லி இந்த வாழ்த்துரை வழங்கினார். சபலம் என்பது சிலந்தி வலை, சிறுத்தை அதிலே வீழ்வதில்லை என்று ஐயாவினுடைய தன்னம்பிக்கை வரிகளை எடுத்துரைத்து நல்லதொரு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார். அம்சப்பிரியா ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த விழாவினுடைய நாயகர், இந்த விழா நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்கள், துன்பம் யாருக்கு வரும் யாருக்கு வராது என்கிற நல்ல சிந்தனைகளை சொல்லி, அறிவினுடைய சிறப்பை சொல்லி, கற்றல், கவனித்தல், கேட்டல், அனுபவம் அல்லது சிந்தித்தல் என்கிற ஒரு நல்ல விதையை விதைத்து அறிவு எப்படியெல்லாம் நம்மை வாழ்க்கையிலிருந்து மேம்படுத்துகிறது, துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது என்கிற சிந்தனைகளை எல்லாம் சொல்லி, எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் நேர்முறை சிந்தனைகளாக மாற்றி இளைஞர்களிடையே தன்னம்பிக்கை விதைகளை விதைத்து ஒரு விருட்சமாக வளரச் செய்கின்ற சிறப்பு இவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவருக்கு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் சார்பிலும் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பிலும் பொற்றாமரை இணைய இதழ் சார்பாக ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்ற உறுப்பினர்கள், இந்த நிகழ்வு தொடங்கியதிலிருந்து பூபாலன் அவர்கள் என்னோட தொலைபேசியிலையும் அப்போது செய்திகளை அனுப்பியும் நிகழ்வு எவ்வாறு சிறக்க வேண்டும், புத்தகத்தை எப்படி வடிவமைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேற்று இரவு வரை அந்த தொடர்பு இருந்து கொண்டிருந்து இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு காரணம் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட தலைவர், செயலாளர், மற்ற உறுப்பினர்கள் எல்லாம். அத்தனை பேருக்கும் தமிழ் இலக்கியத்தின் சார்பாக, கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பொற்றாமரை மின்னிதழ் ஆசிரியர் ஜானகி பிரியா அவர்களுக்கும் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து, கேரளாவிலிருந்து இந்த கருத்தரங்கத்திற்கு கட்டுரைகளை வழங்கிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், இளங்கலை, முதுகலை மாணவர்கள் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கட்டுரைகள் 117 கட்டுரைகள் வந்திருக்கிறது. இந்த கட்டுரையாளர்கள் அனைவருக்கும் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாகவும், இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும், பொற்றாமரை இதழ் சார்பாகவும், ஐயா கவிதாசன் அவர்கள் சார்பாகவும் கட்டுரையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக எனக்கு தோளோடு தோள் நின்ற எம்துறை பேராசிரியர்கள், நண்பர்கள், என்னுடைய மாணவ தங்கங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய கல்லூரி நிர்வாகம் உள்ளிட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, பல நேரங்களில் நன்றி உரை சிறந்த உரையாகவும் இருக்கு. ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைவு பெறதுனால பல நேரங்களில் நன்றி உரை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்த தொகுப்பாளர்கள், இணைப்புரை வழங்கிய என்னுடைய மாணவர் சக தோழி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.